இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு முடிவோடு வந்திருக்கோம், ஒருத்தனை போட்டு பொழக்கிறோம். கரெக்டா? சாதாரணமாக இல்லை, மாட்டி சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கான் இந்த பையன். யாருன்னா M55 as well as இதே மாதிரியான கலர்லேயே வெளில வரும், அதுக்கு பேர் F55. அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கின்னை வந்து போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? ஸோ F55 வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த டைம் வந்து வீட்டில் இல்லை, நல்லா வெளில போயிட்டேன். ஓகே. ஸோ அதுக்கு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட முடியல. பட் அப்படியே ஆரஞ்ச் ஸ்கின்னோட சுற்றிட்டு இருக்கேன் இந்த ஃபோன். சரி, இப்போ எதனால இந்த ஃபோனை அடிக்க போகிறோங்கிறது நீ ஷார்ட்டாக சொல்ல, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சாம்சங் காசு தரல போலடா, அதான் சாம்சங் ப்ராடக்ட்டை திட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் இதில் என்ன கூட அப்படி சொல்லிட்டு போயிடலாம். நீ சாம்சங் மட்டும் தான் கவர் பண்ணுவேன், நீ வந்து சாம்சங்கை திட்டுற அப்படின்னா வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். தம்பி முழிச்சுக்க. இல்லை, லாஸ்ட் 2 வருஷமாக வந்து சாம்சங் ட்ராக்ல இல்லை. அதுக்கு முன்னாடி ஆச்சு ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஃபோன் நமக்கு வந்துட்டு இருந்தது, ஓரளவுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வர ஃபோன் சொல்லிட்டா M30 மான்ஸ்டர் அந்த M சீரிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்பயே வந்து டிசைன்லாம் அப்போ வாட்டர் ஆஃப் நாட்ச்லாம் நமக்கு புது டிசைனாக இருந்தது. இப்போ திக்கான பெசல்ஸ் தான் வந்து இப்போலாம் பாருங்க. இது ஆக்சுவலாக இது நல்லா இருக்கு. M சீரிஸ் இப்போ வரக்கூடிய M சீரிஸ்லாம் அந்த M15லாம் எடுத்துக்கோங்க, அது ஒரு 1/4 சென்டிமீட்டருக்கு திக்னஸ். அது நீ மறந்துடக்கூடாது, பழச மறக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழைய ஃபோன் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி இல்லடா, இப்போ எனக்கு என்னன்னா M30 30s 31 அதெல்லாம் வந்து செம்ம ஹிட்டு, சூப்பர். அதே சமயம் எல்லாத்துலயும் ஒரே அசோசி வச்சு ஓட்டின ஒரே பெருமை ஒன்று தான் வரும். ஓகே, அந்த 9600 வாய் இருந்தா கதறி இருக்கும் தலையில. சீரிஸ்ல 9610 ஸ்டார்ட் பண்ணாங்க, 9611 வந்து M சீரிஸ் ஃபுல்லா 9609 அப்படிங்கிற ப்ராசஸரும் யூஸ் பண்ணாங்க. அது யாருன்னா மோட்டரோலா, இந்த ஒன் ஃபியூஷன் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ 21:9 LCDயில் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அவங்க மொத்தம் வந்து இந்த எக்ஸினஸ் ப்ராசஸரை யூஸ் பண்ணாத ஆளே கிடையாதுங்க. பார்க்க போனால் விவோ கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. பட் சாம்சங்கோட இதில் வந்து CPU ரீபாலிங் இஷ்யூ இருந்தது அந்த 9611. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் அந்த ஃபோன் செம ஹிட். ரீசன் என்னன்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோனில் 6000 mAh பேட்டரியா. ஃபர்ஸ்ட் ப்ளஸ் என்னன்னா, அந்த டைம் நம்ம AMOLED டிஸ்பிளே ஃபோன்ஸ் அதுவும் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து Redmi Note 7 Proலாம் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக LCD டிஸ்பிளே. உண்மைதான். Redmi Note 8 Pro, Note 9 Pro எல்லாம் அந்த சீரீஸ்லாம் நம்ம LCD தான் பார்த்துட்டு இருக்கோம். கூட ஒரு மாடல் ஞாபகம் இருக்குடா, M20 அப்படின்னு ஒரு மாடல். M20 அதுவும் 5000 mAh பேட்டரியோட வந்து வரும்போது வந்ததோட திரும்ப அமேசான்லேயே M20 Prime அப்படின்னு வர வந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, AMOLED பேனலோட ஒரு ஃபோன் அந்த டைமில் 12,000 ரூபா. ஆமாம், எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. 12,000 ரூபாய்க்கு AMOLED பேனலோட ஒரு ஃபோனு, சேம் SoC. உண்மைதான், அதே 9600 தான். ஊருக்குள்ள எல்லா இடத்துலையும் அதாங்க இருந்தது. சரி, ஆனால் இப்போ என்னன்னா, இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருந்தது. என்னதான் நம்ம வந்து ஒரு ஆங்கிள் அவங்களை ட்ரோல் பண்ணாலும், என்னடா எல்லாத்துலேயும் ஒரே SoC போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் நிறைய பேருக்கு டெலிவரி ஆச்சு. இப்போ கூட நானும் வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணிருந்தேன் M30s, 2 வருஷம் யூஸ் பண்ணிருந்தேன். பட் இப்போயும் வந்து வீட்டில் இருக்குது, டிஸ்பிளே பர்னிங் இஷ்யூ ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு டிஸ்பிளே. பட் ஃபோன் ஸ்டில் கண்டிஷனில் தான் இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதான் மேட்ரு. ஸோ இது எதுக்காக நான் பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு ட்ராக்கு, இந்த மாதிரியான ஒரு லைனில் தான் M சீரிஸ் வந்துட்டு இருந்தது. இன்னை வரைக்கும் M சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஒரு டிவைஸாகவும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, A சீரிஸ் வாங்க முடியலன்னும் போது அந்த A சீரிஸ்க்கு பதிலாக என்ன, அதில் வந்து கொஞ்சம் இந்த குட் லாக் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும், இதில் அதெல்லாம் இருக்காது. அதுவும் குட் லாக் நம்ம சாம்சங் வந்து அந்த SE-A-M-I அப்படியே செக்ரிகேட் பண்ணி காட்டணும். நமக்கு S சீரிஸ்னா குட் லாக் மாடல் எல்லாமே சப்போர்ட் ஆகும். A சீரிஸ்ல 1-2 தான் சப்போர்ட் ஆகும். 1-2 தான் இருக்கும். குட் லாக் கடமைக்கு வந்து குட் லாக் வந்து A சீரிஸ்ல சப்போர்ட் பண்றோன்றதுக்காக கொடுத்துறாங்க. பேசிக்கா இருக்குங்க அப்படின்னு. இதுல ஆனா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பார்க்க போனா நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வேறு ஆகும். இருந்தாலும் எல்லாருமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்களான்னும் போது எல்லாரும் யூஸ் பண்றது இல்லை. இப்போ S சீரிஸே வச்சிருக்க நிறைய பேருக்கு குட் லாக்னு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாம கூட இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, கொஞ்சம் பிரைஸ் ஆஸ்பெக்ட்ல இப்போ ஒரு A சீரிஸ்னு எடுக்கும்போது அதுல இருந்து M சீரிஸ் வரும்போது 10,000 ரூபாய்க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இப்போ A35 நம்ம எடுத்துட்டோம்னா 30,000க்கு அவைலபிளா இருக்கு. அதே ஸ்பெக்கு பேட்டரி கொஞ்சம் அதிகமாக M35 லான்ச் பண்ண போறாங்க. Gorilla Glass Victus Plus வேற அதுல. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 ரூபாய் வித்தியாசம் இருக்கும். எப்படின்னா 20,000 to 22,000 கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது 33,000. அப்போ பார்த்துக்கோங்களேன். ஸோ இதான் வந்து ஃபேக்ட்டுங்க, அதுக்கு தான் சொல்ல வரோம். ஆனால் இந்த ஃபோனை ஏன் அடிக்கிறோங்கிறத சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன நினச்சோன்னா, எக்ஸினாஸ் ப்ராசஸர்லேருந்து 7 Gen 1 வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இதோட லீக்ஸ்லாம் பார்க்கும்போது நான் சீரியஸாக ரொம்ப பூரிப்படைந்தேன். நானும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் இந்த ஃபோனை வாங்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, அந்த டைமில் இதுக்கு முன்னாடியே Honor 90 வந்துருச்சு, அதுலேயும் 7 Gen 1 தான். ஆனால் Honor 90 இந்த அளவுக்கு கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால எனக்கு தெர்மல் இஷ்யூஸ்மே வந்து நானும் அதில் நீங்கள் உங்ககிட்ட தான் இன்புட் வாங்கியிருந்தேன். Honor நீங்கள் கொடுத்த இது பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். சரி 7 Gen 1 ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமோன்னு. பட் அந்த ஹீட் டிசிபேஷனில் M சீரீஸ்னாலே வந்து அவங்க பெருசாக அதை அந்த செக் பாக்ஸே வந்து டிக் பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஆனால் இப்போ இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இப்போ கையில் வச்சிருக்கீங்களே சூடாக. சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து அந்த ஹீட் டிசிபேஷனுக்கு பெட்டரான கூலிங் சிஸ்டம் ப்ரொவைட். அவங்க தான் டாப்பில் இருக்காங்கடா, நீ தான் பார்த்துருப்பிய. ஃப்ளாக்ஷிப்ஸ்லேயே அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. ஏன்னா ஃபோனோட பாதி சைஸுலேருந்து 3/4 சைஸுக்கு உட்காந்து ஹீட். இதை விட ஒரு 3000 ரூபாய் தான் GT60 அதிகம் லான்ச் ப்ரைஸுக்கு நம்ம பார்க்கும்போது. இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசனே இல்லை. இது 7 Gen 1, அது 7 + Gen 3. நான் எங்கே போய் பேசுறது?
ஆனால் ப்ரைஸிங் மட்டும் பார்த்தோன்னா சிமிலராக தான் ஏன்னா ஒரு 2000 ரூபா டிஃபரன்ஸ் வரும் அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல டிவைஸ் தாங்க இது. ஏன்னா இப்போ M55 A35 கூட A55 கூட கம்பேர் பண்ணால் கூட அதெல்லாம் வந்து மெட்டல் கிளாஸ்லாம் இருக்கும். ஆனால் இதோட பெசல்ஸ் வந்து அதோட சின்னது தான். ஆமாம். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் லுக் அண்ட் ஃபீலு, அந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து எல்லாமே நல்ல லைட் வெயிட் ப்ளஸ் கையில் நமக்கு மோஸ்ட்டாக பாக்ஸ் இயர் டிசைனில் பார்த்துட்டு இருப்போம். இது ஓரளவு கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கு. நான் அதுக்காக தான் வந்து இப்போ ஒரு மாதமாக இந்த ஃபோன் தான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு முக்கியமாக அந்த லைட் வெயிட்டாக இருக்குது ப்ளஸ் 1 UI. இதனால் வந்து என்னால் வெளியில் போக முடியல இந்த ஃபோனில் இருந்து. ஸோ அதனால் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான். நாங்கள் வந்து திட்டணும்னு சொல்ல வரல, பட் திட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸிங் தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ஃபேக்டர் இந்த ஃபோன் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு. 27,000 லான்ச் பண்ணாங்க, 2000 ரூபா பேங்க் டிஸ்கவுண்ட்டு. ஆமாம், நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். சரி 2000 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 25க்கு வாங்கிட்டேனே அப்படின்னு. ஓகே, பட் அதுக்கப்புறம் நமக்கு தலையில் விபூதி கட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் மண்டையில் ஒரு மூட்டையை கட்டி அனுப்பிட்டாங்க. போ இந்தா இதுதான் கொடுத்துட்டேன், நீ வாங்கிட்ட, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இதில் 7 Gen 1 ஆமாம், அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ரீசன் என்னென்னா இப்போ ஒன்றில் பேசிக்கான ஒரு டாஸ்க்குங்க இது. நான் லொக்கேஷன் கூட டர்ன் ஆன் பண்ணலங்க, நீ லொக்கேஷன் டீட்டெயில் கூட எடுக்க வேணாம், நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு நான் அதுக்கிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் போட்டு அதான் போரு சரி நான் வீடியோ மோடுக்கு போனோம். ஐயோ பொறுமையாக வந்து ஸோ இது ஹேண்டில் வித் கேர். ஆமாம், இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. வேறுங்க நார்மலாக எல்லா ஃபோன்ஸ்லையும் எப்படி இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுகமே தேவைப்படும். சரியா, அடுத்து என்னென்னா சரி ஃபோட்டோ மோடுக்குள்ள வரும்போது S23 Ultra S24 Ultraவே ஷட்டர் ஸ்பீடு கண்ட்ராவே தான் இருக்கும். இது வந்து இங்கே பார்த்தீங்களா எங்கள் தலைவனை, நான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த சல்யூட் ஸ்பீடு இருக்குது நேராக வச்சுக்கிட்டு ரெடி பண்ணேன்னு வைங்களேன், நான் ஒன்று எடுத்திருப்பேன், அவன் எடுத்திருப்பான். உள்ளே போடா இல்லை, அது கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக ஹேண்டில் செய்வோம். அதான் என் தலைவன் வேறு லெவல் தான், வேறு ரகம். ஸோ அதான் இந்த மாதிரியான ஏரியாலாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில சைனீஸ் ஃபோனே நல்லா பண்ணுது. நமக்கு 15,000 ரூபி ஃபோன் அந்த Narzo 70X இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அதே சைட் பை சைடு வந்து நம்ம கம்பேர் பண்ணிடலாம். நான் கேமரா அவுட்புட் நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா 2 ஃபோன்ஸுக்குமே வந்து 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த UI நேவிகேட் பண்ணுறது என்னடா இது, நீ அங்கே பண்ணாத, நான் ஐயோ அசிங்கமாக இருக்கு டேய் என்னடா இது. ப்ளஸ் வந்து நமக்கு இது ஷட்டர் ஸ்பீடுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதோட ஆக்சுவலாக Xiaomi பேஸ்டு ஃபோன்ஸில் ஃபாஸ்ட்டாக இருக்குடா. அப்போது அதாவது சைனீஸ் ஃபோன்ஸ்லேயே இதுவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, MI இதோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் இப்போ எனக்கு என்னென்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, மீனிங்லெஸ் ஆகிடுது. நீ 15,000க்கு ஒரு ஃபோனை காட்டுறேன், நான் இங்கே 25,000 ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. நம்ம நிறுத்தி நிதானமாக ஒரு ஃபோட்டோ கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி பொறுமையாக தான் வந்து எடுக்கணும் அதில். பட் இந்த ஃபோனில் வந்து அந்த மாதிரி இல்லை. இத்தனைக்கும் அது ப்ராசர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 7050 தான். 7050 நல்ல ப்ராசர் தான், ஆனால் 7 Gen 1 சொல்லும் போது ஒரு விரும்மாண்டி மாதிரி இருக்குது, கடைசியில் பார்த்தீங்கன்னா கவுத்தி விட்டு போயிருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம்ங்க. ரெண்டாவது நான் இப்போ தொடர்ந்து நான் சப்போஸ் வீடியோ எடுக்கிறேன்னு வைப்போமே, சரி வச்சுக்கப்ப சும்மா டானான்னு சாகடிச்சு சரிப்போ எல்லாத்தையும் வச்சுக்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், வீடியோ மோடு போகிறேங்க. வீடியோ மோட் போயிட்டு எங்கள் ஆள் வந்து ஃபுல் HD எடுக்க சொன்னால் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக எடுப்பாப்பில், அவரை வந்து Ultra HD எடுக்க சொன்னீங்களேன், எடுக்க சொல்லி நான் இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்ச நேரம் நாங்கள் 2 பேரும் கதை பேசுகிறோம். சரியா, எப்படிப்பட்ட ஆள் சாம்சங்கு, சரி அவன் எடுத்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ வேறு என்ன ப்ராப்ளம் இந்த ஃபோனில் நீ இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது? ஏன்னா UI வந்து அப்பப்போ ஸ்லகிஷ் ஆகிறத நான் ஃபேஸ் பண்ணி கடுப்பாயிட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 25,000 ரூபா ஃபோன் மாதிரியே ஃபீல் ஆகலை, ஒரு 10,000 ரூபா ஃபோன் எதையும் என் கையில் கொடுத்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த கேமரா UI அப்படியே தான் ஸ்லகிஷாக தான் இருக்கு. பட் நார்மல் நம்ம ஆப் டிரைவர் ஓப்பன் பண்ணுறது, மெனு நேவிகேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்ம M34 F15 மாதிரி ஃபோன்ஸோட கொஞ்சம் அந்த ஃப்ளூயிட்னஸ் வந்து நம்ம பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். இப்போ அப்டேட்க்கு அப்புறமா வந்த புதுசுலலாம் அப்டேட்க்கு அப்புறமா அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி பேட்டரி பேக்கப்மே வந்து வைஃபைலேயே 5 மணி நேரம் தான் SOT. தம்பி இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்ச அவனை இங்கே என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஐயோ என்ன ட்ரை பண்ணுறாங்க? ஸ்ட்ரகிளிங். என்னது இது, எங்கே போகுது இப்போ இந்த தடவை? ஏதோ நடுவில் ஏதோ ஃப்ளிக்கர்லாம் ஆச்சு. அதான் இந்த ஃபோனை நாங்கள் வெறி கொண்டு அடிக்கணும்லாம் இல்லை, பட் அதுதான் ஒரு ப்ரைஸ்க்கு அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்ல. பட் அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% ஆச்சு. ஏன்னா அந்த ஃபோன் வந்து மற்ற பிராண்டு யூஸர் வந்து வாங்க போகிறது இல்லை. வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான் எனக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்க போகிறது. ஆரம்பிச்சிட்டான். சாம்சங் யூஸர் தான் வந்து கண்டிப்பாக வாங்க போகிறாங்க. பட் அவங்க ட்ரஸ்டையே வந்து பிரேக் பண்ணுறது தான் வந்து பயங்கர கடுப்பாக இருக்குது. ஆமாம் உண்மைதாங்க, அதுதாங்க வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த டிவைஸ் வந்த புதுசில் ஒரு 2 minutes வீடியோ எடுத்தாலே வந்து டிவைஸ் ஓவர் ஹீட்டிங், வீடியோ ஸ்டாப்டுன்னு வந்துடும். ஆமாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் தெரியுமா, இவ்வளோ நேரம் கேமரா ஓப்பனில் இருந்தும் இவ்வளோ நேரம் எதுவும் சொல்லலை. ஆமாம், இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இதே டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர். அண்ட் நம்ம சாம்சங் ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் ரியர் சுவிட்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் சுவிட்ச் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுறோம். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது.
எல்லாம் ஷாக் ஆவாங்க. பரவாயில்ல ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறானுங்க இவனுங்களுக்கு மனசாட்சியே இல்லையா. ஆனால் பின்னாடி நான் இப்போ 4K வீடியோ தான் எடுக்கிறேன். ஐயோ 4Kலாம் எடுத்தா அவ்வளோதான். 4K தான் எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் 4K சப்போர்ட் இல்லைல்ல? ஃப்ரண்ட் 4K இருக்குது. ஓ ஃப்ரண்ட்டு 4K இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய சாதனைடா என்ன கேட்டால். வந்து இல்லை இதுக்கு முன்னாடி நான் அடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து அப்படியே அப்ரப்டாக நின்றோம். அது ஒரு 2 செகண்ட் டிலே இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குது. இங்கே பார்த்தல அந்த லெவலில் ஏற்படுற கஷ்டத்தை பாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரேமே எவ்வளோ ஜிக்டராக இருக்குது பாரு. தெரியுதா? இதை நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம ஏதோ ஃபேமிலி மெமரிஸ்னே வச்சுக்கேன். யாரோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் ரூம்குள்ளார நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னும் போது இருக்கிற லைட்டை வச்சு எடுக்கும்போது அப்போ எவ்வளோ மொக்கையாக எடுக்கும். ஆனால் இது நான் எதுக்காக திரும்ப சொல்கிறேன், 15,000 ரூபா ஃபோன் இப்படி தான் எடுக்கும். ஆனால் 25,000 ஃபோன் அப்படி தான் எடுக்கும்னா என்ன கதை இது? பரவாயில்லைங்க, இதுவே எனக்கு தெரிஞ்சு பெரிய சரித்திரங்க. ஏன்னா நான் இந்த ஃபோனை இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி அரண்டு போயிட்டேன். ஆனால் இன்னொன்று என்னென்னா, நம்ம அல்ட்ரா வைடுக்கும் ப்ரைமரிக்கும் அந்த கலர் டிஃப்ரென்ஸே வந்து பெருசாக இருக்கும். அல்ட்ரா வைட்ல எடுக்கிறது வந்து கொஞ்சம் வார்மா இருக்கு, மெயின்ல எடுக்கிறது கொஞ்சம் கூலா தெரியுது. முன்ன இந்த அளவுக்கு சூடாகாதுடா. ஆனா இதோ இந்த அளவுக்கு கூட சூடாகாத நேரத்திலேயே சூடாயிடுச்சுன்னு சொல்லி வந்துடும். இப்ப சூடாகுது, ஆனா பரவாயில்ல, வார்னிங் வரலையே. வார்னிங் வரல, அது ஒரு அட்வான்டேஜ். அப்டேட்க்கு அப்புறமா இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னது வார்னிங் மட்டும் தூக்கி விட்டாங்களா? என்னடா டே. ஆனா ஃபோன் கொதிக்குது. ஆமா ஃபோன் சூடாகுது, ஆனா வார்னிங் வரல. இந்த பட்ஜெட்ல இருக்க மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே சூடாகுது. சொல்ல போனா CE4 எல்லாம் கம்பேர் பண்ணா கொடுமை. இதுல CE4 ஏன்னா அது 7 Gen 3 வருது. அந்த ஃபோனில் இருக்கிற மித்த பார்த்தோன்னா 100 வாட் சார்ஜிங் வேறு. நான் எங்கே போவேன். ஆனால் இதில் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சாம்சங் வந்து 45 வாட் சப்போர்ட் கொடுத்தாங்க. 45 வாட் கொடுத்தாங்க. பட் அதுக்கும் நம்ம 25 வாட் யூஸ் பண்ணால் 20 மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸே இருக்குது. நம்ம 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலே 1.25 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடுது. அந்த சார்ஜிங் ஸ்பீடே போதும். ஆமாம் போதும். ஆனால் இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, பழைய M30s M31லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6000 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கும் இப்போ வரக்கூடிய ஃபோன் 6000 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கும் டைம் வந்து நமக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகிடுது. சரி பரவாயில்ல. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் எனக்கு ஓகேன்னு தான் ஃபீல் ஆகுது. இப்போ முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு சந்தோஷம் அப்படின்னா, யூஸ் பண்ணுற தெரியாமல் வாங்கிட்ட யூஸருக்கு வந்து இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், ஆனாலும் கூட அந்த ஸ்லகிஷ்னஸ் இருக்குதாங்க செய்யுது. அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் கொடுத்தா தான் உண்டு. ஸோ இப்போ யாராவது இதை வாங்கலாமான்னா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்குங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் வாங்காதீங்க வாங்குங்கன்னா சொல்கிறதுக்கு நாங்கள் வரல. இப்போ ஃப்ரண்ட்டில் செம ஹீட் ஆயிடுச்சு. ஃபோன் செமையாக கொதிக்குது. இவ்வளோலாம் முன்னே கொதிக்காது. இவ்வளோ கொதிக்கலாம் விட மாட்டான். கரெக்ட். இவ்வளோ சூடாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி விட்டுருவான். இப்போ அந்த மாதிரி இந்த ஃபோனில் அதிகமாக நான் ஒரு வாட்டி PUBG மட்டும் ஒரு 1 hour ப்ளே பண்ணியிருந்தேன். ஓகே. அதுவும் வைஃபைல ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ப்ளே, லோ கிராஃபிக்ஸில் நம்மளால விளையாட முடியுது. ஓகே. பட் மோஸ்ட்டாக வந்து பீச் பக்கி பிளிட்ஸ் தான். ஓகே, அதுதான் நீ விளையாடிட்டு இருக்கேன். அது பீச் பக்கி ரேசிங் 2 விளையாடுறியா நீயும்? இல்லை, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. இல்லை, ரெகுலர் பீச் பக்கி தான் நான் விளையாடுறது, மற்ற எதுவும் ப்ளே பண்ணுறது இல்லை. மொத்தம் இங்கே பாருங்க, நான் திரும்பியும் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, M55 யூசர்ஸ்க்கு ஒரு அப்டேட்டு. அதே சமயம் மற்றவங்களுக்கு வந்து என்னன்னா, இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் வாங்குறதா தான் வாங்குங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ, வேறு எதுவும் கிடையாது. பேட்டரி பேக்கப் நம்ம பார்த்தோன்னா, நமக்கு ஒரு மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணும்போது 4.5-5 hours அதிகபட்சம். அதுவும் ரெகுலராக மார்னிங் டு ஈவினிங் யூஸ் பண்ணுவாங்களா அவங்களுக்கு, அது கொஞ்சம் நம்ம ஆற போட்டோம், ஒரு 1.5 நாள் ஸ்டாண்ட் பை, ஒரு நாள் ஸ்டாண்ட் பை வருது அப்படின்னா நமக்கு ஒரு 3.5 hours தான் அதிகபட்சம் வரும். வைஃபைல யூஸ் பண்ணும்போது மல்டிமீடியா அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7 hours வருது. ஓகே. அப்போ அதுவே வந்து நமக்கு வைஃபைல ஒரு 1.5 நாள் ஆற போட்டு இப்போ யாராச்சும் கால் பேசுறதுக்கு அப்பப்போ வந்து நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துப்பேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு 1.5 நாள் பேக்கப் வருது. ஸோ பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. இருந்தாலும் நாங்கள் அதை திரும்பியும் சொல்லிக்கிறோம், உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ நேற்று வந்து 2.25 மணி நேரம், ஓகே, இது 2.5 மணி நேரம், டோட்டலாக கம்பைண்டாக நமக்கு ஒரு 4-5 hours அந்த மாதிரி வருது. நான் இது வந்து ஒரு 1.5 daysக்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் போடுறேன். பட் எனக்கு என்னென்னா ஒரு 5 hours அந்த மாதிரி SOT வருது. பட் ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே நார்மலாக UI நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ளூயிடிட்டி எல்லாமே அந்த M34 F15 ஃபோனை விட பெட்டராக இருக்குது. அதான் அப்டேட்க்கு அப்புறமா ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் கேமரா ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னா இந்த ஃபோன் வாங்காதீங்க. இது இப்போயே நமக்கு M35 லான்ச் பண்ண போகிறாங்க. இதை விட கம்மியான விலை தான் அது. கண்டிப்பாக ஒரு நல்ல கேமரா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் 1380 இருக்கும். டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல இது வரைக்கும். ஓகே. F15 M15 எதுவுமே சொல்லல. பட் இந்த நமக்கு M35ல விக்டஸ் ப்ளஸ்லாம் யூஸ் பண்ணுறதா லீக்ஸ் வந்திருக்கு. விக்டஸ் ப்ளஸ்ஸா? ஸோ அதனால் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா M35 போயிடலாம். கண்டிப்பாக பெட்டர். சாம்சங் தான் வேணும் அப்படின்றப்போ கேமராவும் கண்டிப்பாக அதில் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. இதில் வந்து கேமரா சுமார் லைட் வெயிட்டானா சாம்சங் ஃபோன் தான் வேணும். அந்த செக்யூர் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணோம், சாம்சங் பே யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி யூசேஜ் லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்றப்போ
அவங்க வந்து ஏற்கனவே தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. பட் அந்த மாதிரி யூசஸை ஃபில்ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, வாங்கினவங்களுக்கு சொல்கிறான். இனிமேல் யாராவது வாங்கலாமா கேட்டால் வேணாம்னு தான் சொல்கிறாங்க. வாங்குறதுக்கு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறேங்க. இதோட பெட்டரான ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. பட் அதான் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னா மல்டிமீடியா கன்செப்ஷன், லைட் வெயிட்டு, ஓரளவுக்கு நல்ல பில்டு, லுக் அண்ட் ஃபீலு, சாம்சங் பே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்காக வாங்கலாம். பட் அதுக்காக இவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. அது நம்ம கம்மி பட்ஜெட்டில் A34 இருக்குது பார்த்தீங்களா, டிமென்சிட்டி 1080 பவர் ஃபோனு, நமக்கு 19-20,000 கிடைக்குது சேலில். பெட்டர் பேட்டரி பேக்கப் இருக்கும், இந்த அளவுக்கு தெர்மல் இஷ்யூஸ்லாம் இருக்காது. சூப்பர். அதையுமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிடலாம். பட் பெட்டரான ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது மார்க்கெட்டில். இந்த ஃபோன்லேருந்து தூரமாக இருக்கிறது பெட்டர். சூப்பர். ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் அதுதாங்க. ஸோ நீங்கள் யாராவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே ஃபோனை திரும்ப வாங்கணுமான்றது நல்லா யோசிச்சுக்கோங்க. மேபி சேலில் உங்களுக்கு 20,000 வருது, அந்த டைமில் வாங்கலாமா அப்படின்னா கூட மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறீங்க இதை. ஓகேங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவு. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் சிவபரணி, ஆதித்யா. பார்க்கலாம். பாய்.